வணக்கம். கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதார நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பு மற்றும் பணி உயர்வு பெறவும் பிசினஸ் ஸ்கில்லின் முக்கியத்துவம் பற்றி பேசுவதற்காக சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ் நிறுவனத்திலிருந்து தாம்பரம் நிறுவனத்தின் மேனேஜர் திரு ராகவன் ஐயர் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவருடன் பாரத் யூனிவர்சிட்டியிலிருந்து டாக்டர் பிரவீன்குமார் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் இது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை திரையில் தெரியும் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க, இன்ஜினியரிங் ஆர் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாரத் யூனிவர்சிட்டியில எந்த மாதிரியான நீங்க ஒரு ஆஃபர் பண்றீங்க? பாரத் பொறியியல் கல்லூரி 1984 ஆண்டு இப்ப தொடங்கி 33 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபினான்சிங் பிரைவேட் engineering institution in Tamil Nadu was Bharat Engineering College. 2002ல அது பல்கலைக்கழகமாக நிறுவப்பட்டது. அதுல மெடிசின், டென்டல், நர்சிங், பிசியோதெரபி, லா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்கிடெக்சர் மற்றும் பாரத் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஒரு அங்கமாக உள்ளது. பாரத் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ் டுடே 2016-17 ரேங்கிங் பெஸ்ட் பி ஸ்கூல்ஸ்ல டாப் 10 ரேங்க், அதாவது 8வது ரேங்க் நாங்க பெற்றிருக்கிறோம். இப்போ ரீசெண்டா சைன் பண்ண புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பாத்தீங்கன்னா MOUs ரீசெண்டா சைன் பண்ணது மட்டும் டவுலிங் காலேஜ் USA, Canadian College of Higher Education Canada, EBC Hochschule Germany, STP Singapore, Tehran University Iran, இவங்களோடலாம் புரிந்துணர்வு கையெழுத்திட்டிருக்கிறோம். இதனால என்னன்னா ட்ரெயினிங் ப்ரோக்ராம், ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம்ஸ், ஃபேக்கல்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ், நேஷனல் கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் சேர்ந்து நடத்த முடியும். NAC என்ற அக்ரிடிடேஷன் பாடி பாரத் யூனிவர்சிட்டிக்கு A கிரேட், அதாவது ஹையஸ்ட் கிரேட் வித் 3.20 ஸ்கோர்ஸ் கொடுத்திருக்குது. இது நாங்க இம்பார்ட் பண்ற குவாலிட்டி எஜுகேஷனை ப்ரூவ் பண்ணுது. ஓகே, ராகவன் சார் நீங்க சொல்லுங்க, சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ் பேர்லயே இருக்கு. சோ என்ன மாதிரியான கோர்சஸ் நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கால் பண்றீங்க? 3 லெவல் இருக்கு. The basic level is the School of People Skills, and then the next is the School of Operation Excellence. மூணாவது லெவல் வந்து School of Project Management. So the School of People Skillsல வந்து we give them a guidance. அதாவது ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வர்றவங்களுக்கு we have got a program called paradigm shift. அதாவது ஸ்கூல்ல படிச்ச மெத்தடுக்கும் காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய அணுகுமுறை மாறணும். They have to stop learning from the textbook. They have to start learning from every source possible. ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து வேலையில் போய் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான இது ஏற்பாடாகும். செகண்ட் கோர்ஸ், திஸ் இஸ் பிஃபோர் யூ கோ டு தி காலேஜ். அண்ட் காலேஜில் போயிட்டோம், ஃபைனல் இயருக்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்போது நம்ம வந்து we need some employment skills. ஸோ அதுக்கு we have got a employment skill development program shortly called ESDP. இதில் என்ன செய்கிறோன்னா அவங்க வந்து எப்படி ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அவங்க வந்து என்ன மாதிரி அந்த ஜாபுக்கு தந்தாமே அவங்க வந்து எப்படி தன்னை தானே ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். they have to present themselves, then they have to take this group discussion. இதெல்லாம் எப்படி அவங்க போகணும், how should they அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபாலோ அப் பண்ணணும், இதெல்லாம் ஸ்கில்ஸ் நாங்கள் இம்பார்ட் பண்ணுறோம். then we come to normal things that we work in the office. So we have got an office automation course, and we have got accountancy courses like tally accountancy, accountant and reach accountant. இது வந்து people skill programs. Then School of Operation Excellence வந்து வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையில் வந்து how to excel themselves, how to become more efficient. அதில் வந்து we have got 2 programs. One is Kaizen. Kaizen வந்து it is a Japanese methodology of perfection. அதாவது நம்மளுடைய குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செஞ்சு we move towards perfection. That is one course. We try to eliminate wastage of time, wastage of effort, wastage of material. இந்த மூணையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ண நம்மளுடைய வேலை வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு
it becomes more easy. A second course in this is Six Sigma அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட். அதாவது 10 லட்சம் பீஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ஏதான ஒரு வேலை வந்து 10 லட்சம் தடவை பண்ணினா 100 தடவை தான் அது எரர் வரலாம். அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வர்றது பேர் இட் இஸ் கால்ட் 6 Sigma. இதுல கிரீன் பெல்ட் இருக்கு. கிரீன் பெல்ட் இஸ் தி என்ட்ரி லெவல். வெரி ஹை ப்ரொஃபஷனல்ஸ் they become black belt. These people are very rare. இவங்க எங்க போனாலும் அவங்கள வர வைப்பாங்க. This is on the occupational side. You want to go professional? Among the professional courses வந்து we have got project management. Project management ஒரு சின்ன ஒரு பேசிக்கா ஒரு குறிக்கோள் எடுத்து அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம இது பண்ணும்போது we have got limited time, we have got limited resource, limited budget. அதுக்குள்ள அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன பார்க்கறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனுக்கு நாங்கள் வந்து கோர்சஸ் நடத்துகிறோம், ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். இல்லை எனக்கு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி டு லேர்ன் திஸ் அப்படின்னா we have got programs for project management expert and other programs. ஓகே சரி, இப்போ அடுத்ததா பாரத் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங், மெடிசன் எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டடீஸும் நீங்க ஆஃபர் பண்றீங்க. சோ இப்போ இன்ஜினியரிங் துறைன்னு எடுத்துட்டோம்னா மாணவர்களுக்கு இப்ப வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அந்த துறை எப்படி இருக்கு? இப்போ இந்தியா டுடே மேகசினும் அஸ்பைரிங் மைண்ட்ஸும் ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ 1,50,000 என்ஜினியர்ஸை வந்து சர்வே பண்ணாங்க. மொத்தம் இந்தியாவில் 6,214 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இதிலிருந்து 1.5 மில்லியன் என்ஜினியரிங் மாணவர்கள் வருடம் படித்து வெளியே வேலை வாய்ப்புக்காக வருகின்றனர். இப்போ இதுல 97% கிராஜுவேட்ஸ் ஜாப் சீக்கிங்காக வராங்க. ஆனா எம்ப்ளாயபிலிட்டி பார்க்கும்போது அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா only 7% ஆஃப் தி டோட்டல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்லுது. மொத்தமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 33,023 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதுல இருந்து 12 மில்லியன் கிராஜுவேட்ஸ் வருவாங்க. எல்லாருக்குமே இந்த எம்ப்ளாயபிலிட்டி தான் ஒரு பெரிய கேள்விக்குறி, பெரிய சேலஞ்ச். வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் நான் எம்ப்ளாயபிளா அப்படின்னு எல்லா மாணவரும் தன்னையே இந்த வேலை வாய்ப்புக்காக தயார்படுத்திக்கிட்டோம். மற்றபடி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே ஐடி துறையில தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா வெறும் 3% என்ஜினியர்ஸ் மட்டும்தான் எம்ப்ளாயபிள் ஐடி நிறுவனங்கள்ல, 7% கோர் இண்டஸ்ட்ரியில எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் இப்போ கொஸ்டின் வந்து நான் எம்ப்ளாயபிளா நான் எப்படி என்ன மாத்திக்கிறது அப்படின்னு ஒரு என்ஜினியரும் இனிமேல இருந்து படிக்கும் போதே அந்த மாதிரி எம்ப்ளாயபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி டிகிரி வாங்குறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம ஹவு டு ஆட் வேல்யூ டு மை செல்ஃப், நான் எப்படி எம்ப்ளாயபிள் ஆகிறேன் அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட இன்ஜினியரிங் படிப்பை படிக்கணும். கண்டிப்பா தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அபிலாஷ் பேசுறேன், கரூர்ல இருந்து. சொல்லுங்க அபிலாஷ், சொல்லுங்க. ஜாப் வேகன்சி பத்தி தெரியுதுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அபிலாஷ்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ மெக்கானிக்கல். டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க. ஜாப் வேகன்சி எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில சார் சொல்லுவாங்க. சார் சொல்லுங்க சார், டிப்ளமா மெக்கானிக்கல் படிச்சிருக்காங்க. டிப்ளமா மெக்கானிக்கல் உங்களுக்கு பெரும்பாலும் சென்னை இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஹப்ஸ் இங்க தான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க எப்போ முடிச்சிருக்கீங்க டிப்ளமா? லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பாஸ் அவுட் ஆகிறவங்களோட மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா they have studied only the textbook. அவங்க டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படிச்சுட்டு அதில் ப்ரிப்பேர் ஆன எக்ஸாமினேஷன்ஸை வச்சு பாஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்களால அந்த நாலேஜை வந்து அப்ளை பண்ண முடியல. அண்ட் அவங்க படிக்கிற சிலபஸ் வந்து அவுடேட்டட். இண்டஸ்ட்ரி ஹஸ் கான் ஃபார் அஹெட் ஆஃப் வாட் தே ஆர் டீச்சிங். பட் அதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ், அதை வச்சுட்டு வேலை கிடைக்காது. வாட் தே ஷுட், தட் இஸ் வை வி ஹாவ் திஸ் பேரடிம் ஷிஃப்ட் கோர்ஸ். அதாவது ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் சிலபஸை படித்து எக்ஸாம் எழுதி வந்துட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் in the working atmosphere they can only give you a hint, they cannot teach you. உட்காந்து சொல்லி தரத்துக்கு யாருக்கிட்டையும் நேரம் இருக்காது. உங்களுக்கு ஒரு வழிகாட்ட தான் முடியும்.
நாம் அந்த வழிகாட்டி மெத்தடை யூஸ் பண்ணி we have to gain our knowledge, we have to gain our practical experience. ஸோ அவங்க காலேஜ் படிக்கும்போதே நோட்ஸ் எடுக்கிற பழக்கம், மற்ற சோர்சஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது, அந்த நாலேஜ் அப்ளை பண்ணி பார்க்கறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகணும். அதனால தான் we call it a paradigm shift. வெறும்னா புக்கை மட்டும் படிக்காமல் they should have other skill acquiring methods. இது வந்து எல்லா ப்ரொஃபஷனுக்கும் பொருந்தும். அண்ட் இன்னொரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறாங்க, they should develop skills. ஸ்கில் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். காலேஜ் சர்டிஃபிகேட் வச்சு எங்கேயுமே வேலை கிடைக்காது. they have to develop skills. ஸ்கில்லுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்க படிச்சதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்கள் வெளியே வராங்க சர்டிஃபிகேட்டுக்காக படிக்கிறவங்க ஜாஸ்தி, ரொம்ப சில பேர் தான் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தப்பு இருந்தால் திருத்தி இந்த மாரி பண்ணி போகிறவங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைச்சிடுறது. சர்டிஃபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க அவங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கணும். ஓகே, மற்றும் ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, உங்களோட டிவில கான்சென்ட்ரேட் பண்ணாம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. ஹலோ. ஓகே, லைன்ல ஏதோ ப்ராப்ளம். சார், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஜாப் வேகன்சி பத்தி சொல்லியிருந்தீங்க. மேலாண்மை படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு தற்பொழுது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? மேலாண்மையிலையும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. இப்போ 5500 பிசினஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது இந்தியாவில். அசோச்சம் என்ற நிறுவனம், அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, அவங்களும் ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த சர்வேலையும் என்ன சொல்லுதுன்னா, மொத்த வெளிவர கிராஜுவேட்ஸ், MBA கிராஜுவேட்ஸ்ல திரும்பவும் 7% மட்டுமே எம்ப்ளாயபிளா இருக்கிறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயபிலிட்டின்றது குவைட் காமன் ஃபார் போத் engineering and business administration இருக்குது. ஸோ MBA மாணவர்களும் அவங்களோட கரிக்குலத்தில் கேஸ் ஸ்டடிஸ் இன்க்ளூட் பண்ணும். இப்போ எல்லா பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்லையுமே கேஸ் ஸ்டடிஸ் இன்க்ளூட் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இது தவிர ரீசர்ச் த்ரூ இன்டர்ன்ஷிப்போ, சம்மர் ப்ராஜெக்ட்ஸோ, மெயின் ப்ராஜெக்ட்ஸோ, இது எல்லாமே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாணவர்கள் எல்லாருமே அவங்கள தயார்படுத்திக்கிட்டு அந்த வேலைக்கு அவங்க ஜாப் ரெடினஸா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா துறைகளிலுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ சார். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேம். ஹலோ, சொல்லுங்க, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேளுங்க. என்னோட நேம் முராஜ் மேம். நான் இப்போ ME முடிச்சிருக்கேன் மேம். ME முடிச்சிருக்கேன். எப்படி வேலை ட்ரை பண்றதுன்னு தெரியல மேம். எங்க ட்ரை பண்ணாலும், அப்ளிகேஷன் போட்டாலும், லெட்டர் போடலாம், ட்ரை பண்ணாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. ஓகே, எந்த ஐடியால ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே மாட்டேங்குது மேம். எந்த நோக்கத்தோட படிச்சு எப்படி பண்ணலாம், அடுத்து எல்லாம் கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாமா இல்ல HSA ட்ரை பண்ணலாமான்னு கேட்கிறோம். ஓகே, நீங்க தொடர்ந்து சார் கிட்ட பேசுங்க. சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலா ME படிக்கிறதுனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, again they have the same problem, practical application இல்லை. ஸோ அவங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபேக்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோட இன்ஜினியரிங் டிப்ளமா ஹோல்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் இன் டு தி இண்டஸ்ட்ரி. யூ வில் ஹாவ் டு ஸ்பெஷலைஸ், you will have to go into the teaching profession. Teaching profession la போறதா இருந்தாலும் you will have to acquire teaching skills. You have to go for some training in teaching or anything. ஏன்னா engineering colleges they are facing a glut. அவங்களுக்கு வந்து முன்ன மாதிரி அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. லாஸ்ட் இயர் நமக்கு more than 1.5 lakh seats have become vacant. So again that is also competition. நீங்க எங்க போறதா இருந்தா you will have to have some skills, you will have to compete with lot of people. Okay, that is the situation. Okay, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் குறித்து பேச வேண்டியிருக்கு. பிரச்சனை இடைவேளை எடுத்துட்டோம். Sure. நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் உங்கள் கேள்விகளோடு. உங்க குழந்தை அதிபதி
அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brainwave Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். Class in the best, Brainwave Brain. Maths in the fast, Brainwave Brain. Art in the great, Brainwave Brain. Sports in the first, Brainwave Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brainwave Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். Class in the best, Brainwave Brain. Maths in the fast, Brainwave Brain. Art in the great, Brainwave Brain. Sports in the first, Brainwave Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Brainwave Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறோம். சார் சொல்லுங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்ஜினியரிங், மெடிசன் எல்லாம் கத்துக் கொடுக்குறாங்க. பட் பாரத் யூனிவர்சிட்டியில பிரத்யேகமா மாணவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க? பிரத்யேகமா பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியோட லிங்க் பண்ணி 1 month CEO ப்ரோக்ராம் அந்த மாதிரி பண்றோம். எங்க மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த கம்பெனியோட 1 month CEO இருந்திருக்கிறாங்க. இது தவிர இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நேரடியா மலேசியாலேயோ ஈரான்லயோ அங்கேயே போய் டைப்ஸ் மூலியமா நடத்திருக்கிறோம். செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம்ஸ் 3 செமஸ்டர்கள் இங்கே படிப்பாங்க. ஒரு செமஸ்டர் நாங்க யார்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருக்கிறோமோ அந்த கல்வி நிலையங்களில் போய் பயின்றுட்டு ட்வின் டிகிரிஸ் வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் முதன்மையானது. ஓகே, இப்போ நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் டி நகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், நாங்க ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் WCSல நாங்க கோல்டு மெடலிஸ்ட். ஆனா 2002ல இருந்து நாங்க இந்த WC அதாவது வந்து ஸ்லெட் நெட் அந்த எல்லாமே கிளியர் பண்ணிருக்கோம். அங்கே கோல்டு மெடலிஸ்ட். ஆனா இது வரைக்கும் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ இல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்தோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேக்கண்டே இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா எல்லா கல்லூரியிலயும் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே ஒரு வெளிப்படையான எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த மாதிரி இதுக்கு எங்களுக்கு வேக்கண்ட் வரும் அப்படின்னு தெரியல. நாங்க என்ன பண்றது அப்படி. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். உங்க கேள்விக்கான பதில சார் சொல்வாங்க. சார், அவங்க நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் கவர்மெண்ட்லயே வேலை வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்காம பிரைவேட் செக்டர்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அவருக்காக இருக்குது. அங்க அவர் சேர்ந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா நிறைய அநேக இடங்களில் அவருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, சினர்ஜி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஸ்கில்ஸ் வந்து தாம்பரம்ல சரியா எந்த இடத்துல இருக்கு? இப்போ என்னென்ன படிச்ச மாணவர்கள் வந்து உங்களை அணுகலாம்? உங்களை அணுக வேண்டிய வழிமுறைகள் என்ன? ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்க, காலேஜ் அடி எடுக்க தைக்கிறவங்க, they can come for this paradigm shift. They can know what to expect from the college education and employment. அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் ஸ்ட்ரீம்ஸ். எல்லா வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ESDP எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போகலாம். இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் வந்து we train them in first writing their resume வந்து எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அது சொல்லித்தரோம். தென் ப்ரிப்பேர் ஃபார் தி இன்டர்வியூ. ஒரு கம்பெனியோட இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி they have to do some homework. அந்த ஹோம்ஒர்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், தன்னைத்தானே எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், தன்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி எஃபெக்டிவாக இருக்கணும், அண்ட் தென்
how to conduct in the group discussion la enna seiyala enna seiyakudadu, dress code, attire, attitude இதெல்லாம் ட்ரெயின் பண்றோம். ஸோ இது தவிர வேலைக்கு சேருது அப்படின்னு வந்தா பொதுவாக ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் லைக் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் தரும். தட் இஸ் அவர் ஆட்டோமேஷன் கோர்ஸ். அண்ட் இஃப் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த டேலி அக்கௌண்டன்ட் அண்ட் ரீச் அக்கௌண்டன்ட் மாதிரியான சாஃப்ட்வேர் டூல்ஸ் சொல்லித்தரோம். அதே மாதிரி பீப்புள் கெட் இன் டு தி வேலையில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையில் மோஸ்ட் ஐடி கம்பெனிஸ் தே ஃபாலோ கைசன் அண்ட் சிக்ஸ் சிக்மா ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அங்கெல்லாம் நம்ம வேலைக்கு போனோம்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் வி வில் ஹேவ் டு அட்ஜஸ்ட் அவர் செல்ஸ் டு திஸ் கைசன் ப்ராக்டிஸ் அண்ட் சிக்ஸ் சிக்மா. அப்போ அதுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் தரோம். கைசனுக்கு வந்து வி கிவ் தம் ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரைனிங். அதே மாதிரி சிக்ஸ் சிக்மாக்கு வி கிவ் தம் ட்ரைனிங் இன் பிளாக் பெல்ட், green belt is entry level and then black belt is the final level. அதுக்கு தேவையான preparation and all these certifications are international certifications. Then if you want to specialize on project management is very vital now in industry. ஏன்னா எதுவுமே வந்து தற்காலிகமான விஷயங்களாக தான் இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துனா கூட I will have to change the production in another couple of, let us say, 5 months or 6 months. எதா இருந்தாலும் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் சின்னதாக போயிடுது. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் a method of achieving success in short periods. சின்ன ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான மெத்தட்ஸ், ப்ராசஸஸ், இதை தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து we have got project management expert course இருக்கு, where we teach project management concepts and project management standards. அதே மாதிரி we have software tools for project management like Primavera இருக்கு, Asta Power ஒன்று இருக்கு, MS Microsoft Office Project ஒன்று இருக்கு. இந்த டூல்ஸ்லாம் சொல்லித்தரோம். அதே மாதிரி you want international certifications, then Project Management Institute ஒரு institute, it is the Global Institute for Project Management. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நாங்கள் சொல்லித்தரோம். அவங்களோட பிம்பாக், அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் எங்களோட கோர்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு 2 எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன் இஸ் CAPM, அதாவது சர்டிஃபைடு அசோசியேட் ப்ராஜெக்ட் மேனேஜர். இது வந்து காலேஜ்லேருந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து they can go for the certification. இதுக்கு இந்த சர்டிஃபிகேஷனுக்கு நாங்கள் அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது முடிச்ச அப்புறம் they can get into entry level jobs in project management. ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரா, ப்ராஜெக்ட் இன்சார்ஜா, பிளானிங் மேனேஜரா, இந்த மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் பொறுப்பு ஏற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் திஸ் CAPM is valid for 3 years. அந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து PMPன்னு இன்னொரு சர்டிஃபிகேஷன் இருக்கு, அதாவது ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல். அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ conducted by PMI. இது ரொம்ப high standard. This is on the application side, while on the CAPM course வந்து it is based on the PMBOK standard. அந்த புக்கை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு போனா போகிறோம், கேள்வி அதிலேருந்து தான் கேட்பாங்க, பாஸ் பண்ண முடியும். whereas project management professional it is after gaining experience in project management. அப்போ there the questions will be mostly on situation based. அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல as a project manager நீங்க என்னத்தை அப்ளை பண்ணீங்க, எப்படி ப்ரொசீட் பண்ணுவீங்க அப்படிங்கறது இது பண்றது தான். again in that we give them training. எங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படின்னா there are classroom lectures and then எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் they are online. so we give them a practice session called benchmark. இந்த பெஞ்ச்மார்க்ல அவங்க எத்தனை தடவை வேணும்னாலும் என்டர் பண்ணி அவங்க வந்து they can keep on trying this mock test. ஒரு தடவையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு எது வீக் பாயிண்ட், எங்கே அவங்க வந்து கவனம் செலுத்தணும்ங்கிறது we keep giving them instruction and advice so that ஃபைனலாக அவங்க ஆக்சுவல் எக்ஸாமினேஷன் எழுதும்போது they pass out. In fact we have a 100% score. எங்கிட்ட வந்தவங்க எல்லாரும் PMP certification வாங்கிட்டு போயிருக்காங்க. Okay. All they have to do is we are located in Tambaram Vivek showroom or மாடியில் 3rd floorல we are located.
It is easy to locate us. ஓகே, இப்போ நேர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யாரைங்க இந்த அழைக்கிறீங்க? வணக்கம், நான் மதுரையிலிருந்து முரளி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? என் பையன் இப்ப 2வது வருஷம் பாலிமர் டெக்னாலஜி படிக்கிறாரு. ஓகே. அவருக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? இது 2வது இது படிச்சுட்டு இருக்கும்போதே மேற்கொண்டு இதுலயே இந்த இடையில வேற என்ன படிக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம். ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். இதுல நீங்க படிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு. அவங்க வந்து பாலிமர் டெக்னாலஜிஸ் இது பண்ற கம்பெனிஸ்ல தான் போய் கேட்டு பார்க்கணும். As such, Synergy does not have anything for them. They will have to look somewhere. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, பாரத் யூனிவர்சிட்டியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கேம்பஸ் இன்டர்வியூஸ் அமைச்சு தருவீங்களா? அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குங்களா? எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இருக்குது மேடம். அதாவது பொறியியல் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் செமஸ்டர்ல இருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. போத் ஃபார் ஹார்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4th இயர் 7th செமஸ்டர்லேயே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிரும். 8th செமஸ்டர் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அவங்க போய் அந்த வேலையில் சேர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி MBA பார்த்தீங்கன்னா 1st செமஸ்டர்லேருந்து அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இண்டஸ்ட்ரியோட லிங்க் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 1st செமஸ்டர் 2nd செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ளேயே சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் அந்தந்த கம்பெனிஸ்லேயே பிளேஸ் ஆகிறாங்க பசங்க. ஸோ வேலை வாய்ப்புகளுக்கு சுத்தமாக ஒரு பஞ்சமே இல்லை, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் அவர்களை தயார்படுத்திக்கணும். இப்போ போன வருடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 156 கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக கேம்பஸ்க்கு வந்தாங்க. இது தவிர வெளியே போய் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணி கேம்பஸ் அட்டென்ட் பண்ணி, ஸோ வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மாணவர்கள் அவங்கள தயார் பண்ணிக்கணும் அந்த வேலை வாய்ப்புகளுக்காக. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, சினர்ஜி ஸ்கூல்ல வந்து மாணவர்களுக்கு ஜாப் அஷூரன்ஸ் நீங்க கொடுப்பீங்களா? நாங்க ஆக்சுவலா எங்ககிட்ட ஸ்கில் ஈஸ்னு ஒரு போர்ட்டல் இருக்கு, வேர் they can register for a job. Apart from that, Synergy தாம்பரம் நாங்களே வந்து once in 5 or 6 months we conduct job fairs. We call companies to our place. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள we present them. ஓகே, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கோர்சஸ்ல என்ன மாதிரியான பயிற்சிகள் இருக்கும்? We soft skills, communication. Then first we start with the resume. Resume is the most important factor. ஏன்னா resume தான் இவங்களுடைய first step. So in the resume now lot of people have அவங்க வந்து ரெசியூமே வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி த்ரூ தேர்ட் பர்சன் யாரோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் தேர் ரெசியூமே கன்வின்சிங்லி. தட் இஸ் ஒன் பாயிண்ட். ஸோ அங்கேயே வந்து ஃபில்டர் ஆகிடுறாங்க. தென் ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் தே ஹாவ் டு கம்யூனிகேட். எதிராளி சொல்கிறத புரிஞ்சுக்கணும், எதிராளிக்கு தான் சொல்ல வந்தது சரியாக சொல்லணும். language is not a factor. நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. you have to, it is ordinary English words. You don't have to be eloquent, you don't have to be, your language need not be very rich. நீங்க ரொம்ப சுத்தமான இங்கிலீஷ்ல பேசணுங்கிறதுல just able to put your point through, understand what the opposite person says. எதிராளி சொல்றத புரிஞ்சுக்க முடிஞ்சதுனாலே your communication skill is good. அது soft skills. Soft skills நம்ம சொன்னாக்க you have to, you should know that you are working in an atmosphere. You are not private. ஒரு ஆஃபீஸ்க்குள்ள நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், what should be our body language, what should be our attitude. இதெல்லாம் வந்து these are all the soft skills. And இதெல்லாம் பண்ணினாலும் அந்த இதெல்லாம் எங்க கான் ஆகும், எங்க ஷார்பன் ஆகும்னா இந்த குரூப் டிஸ்கஷன்ல வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சே அவங்களோட சாஃப்ட் ஸ்கில் அதை வந்து they can gauge it very easily. And they have to be part of the team. அந்த டீம் cohesiveness நாங்க வந்து சொல்லி தருவோம். These are 4 levels with that we train in our ESDP.
ஓகே சார். சார் சொன்னதோட சேர்ந்து சொன்ன மாதிரி தான் அந்த ரெஸ்யூமே பற்றி சார் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்லேயே ரெஸ்யூமே பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு ரெஸ்யூமேன்றது மினிமம் ஒரு 2 பக்கங்களாவது இருக்கணும். இப்போ ஒரு HR பர்சன் வந்து 6 to 8 செகண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த ரெஸ்யூமே ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு 6 to 8 செகண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த 6 to 8 செகண்ட்ஸில் நீங்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ உங்கள் 6 to 8 செகண்ட்ஸில் உங்கள் ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டாக கெரியர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு போட்டு ஒரு 3 சென்டென்சஸ் எழுதிட்டு வராங்க பசங்க. ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு கெரியர் ஆப்ஜெக்டிவ் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த HR பர்சன் பார்த்த உடனே அவருக்கு தெரியும் இது வந்து இவங்க சொந்தமாக எழுதுனது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்யூமே வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய கெரியர் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு ஒருத்தன் தன்னையே கேள்வி கேட்டு அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இந்த கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் ஸ்பெல்லிங் எரர் இல்லாமல் எழுதி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. அப்போ அந்த கிரேட்ஸ் பார்க்குறாங்க கம்பெனிஸ். கிரேட்ஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்குதா, அதே மாதிரி கெரியர் பிரேக் ஏதாவது இருக்குதா, அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் பிரேக்ஸ் ஏதாவது இருக்குதா, பிரேக்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணணும், இல்லாட்டி உங்களோட ரெஸ்யூமே வந்து ரிஜெக்ட் ஆயிருது. அதே மாதிரி மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ்ன்னு இப்போ நிறைய வந்துருச்சு. நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரீயாக தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்தாலே உங்களுடைய வேல்யூ அடிஷனாக ரெஸ்யூமேல அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, கண்டிப்பா சார். இருவரும் நிகழ்ச்சிக்கு வந்து பொறியியல் மற்றும் மேலாண்மை படிக்கும் மாணவர்கள் வந்து எப்படி தன்னுடைய வேலை வாய்ப்பு எப்படி பெறலாம், அவங்களோட ஸ்கில்ஸ் அவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்ன்றது பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.